திருவண்ணாமலையில சுவாமியோட முடிவை பார்த்துட்டேன்னு பிரம்மா போய் சொன்னார் இல்லையா? அன்னப்பறவை வழி எடுத்துன்னு போய் தாழம்பூ சாட்சி சொல்ல அந்த பொய் சொன்ன இழுக்கு நீங்களும் நம்ம சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருக்காரு பிரம்மா. பிரம்மா இந்த ஊருக்கு வரும்பொழுது அன்னப்பறவை வடிவத்தோடய வந்து வணங்கினால இந்த ஊருக்கு அன்னம்புத்தூர்னு பேர். அன்னம்புத்தூர்னா அன்னம் போற்றிய ஊர், அதுதான் மருவி அன்னம்புத்தூர்னு ஆயிருக்கு. அதனால சுவாமி நம்முடைய தலைவிதியை சுபமாக மாற்றிய ஒரு பாக்கெட் ஒருத்தர் 2-3 வாங்காதீங்க. அதனால சுவாமி வந்து நம்முடைய தலைவிதியை சுபமாக மாற்றி எழுதுவார். ராஜராஜ சோழனும் ஆட்சிக்கு வந்து 23 வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்திருக்கார். அது கல்வெட்டில் தேதியோட ஆதாரம் இருக்குது. அதோடு இல்லாமல் குபேரன் வந்து சுவாமியை வணங்கி நிதி பெற்றிருக்கார். ஆகையினால சுவாமிக்கு 2 பாக்கெட் இருக்கா பாரு, சுவாமிக்கு நிதீஸ்வரர்னு பேர். அதனால் நம்முடைய நிதி சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனையை சுவாமி தீர்த்து வைப்பார். அதுதான் இங்கே ஐதீகம். அதோடு இல்லாமல் வேறு யார் பிபி பாக்கெட் இந்த சுவாமி இங்கே முருகன் வந்து நித்திய கல்யாண சுப்பிரமணியன் பேர். இங்கே இருக்கிற முருகனுக்கு திருமணமாக அவங்க செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்க வந்து 2 மாலை வாங்கி சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அதோடு இல்லாமல் இங்கே அம்பாள்கிட்ட வெண்ணெய் வச்சு பாதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது இங்கே உள்ள விசேஷங்கள். இந்த 3 கோவில் காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். சாயச்ச 5லேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கோம்.